நீங்கள் ஜிம்முக்கு போய் ஹெவியாக வெயிட் தூக்குற பர்சனா, அதே மாதிரி வந்து டெய்லியும் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கா, அப்போ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணும். ஸோ எர்னியா குடல் இருக்கும், அதை பற்றி நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். குடல் இருக்கும்னா என்னென்னா பார்த்தீங்கன்னா, நம்ம அப்டமன் வால் இருக்கும். அப்டமன் வால் வீக் ஆகும் போது நம்மளுக்கு வந்து எர்னியான்றது வரலாம். இந்த எர்னியான்றது நம்மளுக்கு எங்கெல்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா, இன்குவைனல் ரீஜனில் வரலாம், அம்பிளிக்கல் ரீஜனில் வரலாம், நம்மளுக்கு ஃபெமோரல் ரீஜனில் வரலாம். நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு சர்ஜரி எதனா பண்ணியிருந்தோன்னா அந்த சர்ஜரியான ஸ்காரில் இன்சிஷனல் எர்னியா வரலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது எர்னியாவில். இப்போ எர்னியாவோட சிம்டம்ஸ் யூஸ்வலாக என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து வீக்கம் இருக்கும். ஒரு வீக்கம் நம்ம வந்து அதிகமாக ஸ்ட்ரெயின் கொடுக்கும்போது அந்த இடத்துல ஒரு வீக்கம் இருக்கும். அந்த வீக்கத்தில் நம்ம ரொம்ப ஹெவி ஸ்ட்ரெயின் இருக்கும்போது அந்த வீக்கம் பெருசாகலாம். கொஞ்சம் நாளில் அந்த வீக்கம் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு பெயின் வரலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எர்னியாவோட சிம்டம்ஸ். இப்போ நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சிசேரியன் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி சிசேரியன் பண்ணியிருக்கும் போது நம்மள அப்டமல் வால் வீக்காக இருக்க சான்ஸ் இருக்குது. அப்போ பெண்களுக்கு காமனாக வந்து அம்பிளிக்கல் எர்னியா வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்குவைனல் ரீஜனில் இன்குவைனல் எர்னியா வர்றதுக்கு ரொம்ப காமனாக இருக்குது. இதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்க்கும்போது சப்போஸ் உங்களுக்கு வந்து அம்பிளிக்கல் ரீஜனில் ஒரு வீக்கம் இருக்குது, ஒரு இன்குவைனல் ரீஜனில் வீக்கம் இருக்குது, ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அது எர்னியா தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே ஒரு வாட்டி அல்ட்ராசவுண்ட் எடுத்து நம்மளுக்கு எர்னியா இருந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை முன்னாடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ.